ஹலோ மக்களே 95வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல ஏசுங்கிறது ஒருத்த வாரான். அவன் வேற யாருமே இல்ல, லூஃபியோட அண்ணன் தான். அவன் ஸ்மோக்கர்ட்ட இருந்து லூஃபியை காப்பாத்துறான். நீங்க போங்கடா, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல லூஃபியோட குரூவே கேக்கு வந்தவன் யாருடான்னு சொல்லிட்டு அவன் தான் எங்க அண்ணன், அவன் பேரு ஏசுன்னு சொல்றான். லூஃபி மாசா ஓடிக்கிட்டு இருக்கான். ஏசோ வேற லெவல்ல நின்று இருக்கான். உடம்பு ஃபுல்லா நெருப்பா பாஞ்சு பறந்துகிட்டு இருக்கு. நீ தள்ளி பேருன்னு சொல்லிட்டு இருக்கா ஸ்மோக்கர். முடிஞ்சா என்னை தள்ளி போக வையின்னு சொல்றான் ஏஸ். நெருப்பா பறக்க விடுறான் அவன். ஃபயர் ஃபிஸ்ட் ஏசான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாத்துட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். அடே நீ முகிவர லூஃபியோட அண்ணனடா, உன்னை பார்க்க வேண்டியது ஏன் கடமைன்னு சொல்றான் ஸ்மோக்கர். ஒயிட் ஸ்பார்க்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். அடிச்சடியில் அவன் அப்படி பம்பரமா சுத்தி வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. டே என்னோட ஃபிளேம் ஃப்ரூட் பறக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை நாமிக்கா டே உண்மையிலேயே உன்னோட அண்ணன் தானடான்னு சொல்லி கேட்கறான். அவா ஆமா அவன் என்னோட அண்ணன் தான், அவன் பேரு ஏசுன்னு சொல்றான். உனக்கு அண்ணன் இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல, அவன் என்னடா கிராண்ட் லைன்ல பண்றான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் ஒரு பைரட் தான், ஆனா என்னோட 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் போயிட்டான். ஒன் பீஸ் அதெல்லாம் தேடி போயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. சரி நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், முதல்ல இங்க இருந்து போவோன்னு சொல்றான் நாமி. சரின்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. லூஃபி அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான். அங்க பாருங்கடா ஏசு நம்மளால வேற பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க சடனா வேற பக்கத்தை நோக்கி போறாங்க. லூஃபி வழி மாதிரி போயிட்டா ரிவர்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு நெருப்பும் புகையும் நிக்கவே நிக்காது, அது வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இதை நிப்பாட்ட வேண்டிய நம்ம கடமையா இருக்கும் போலுக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த முகிவர லூஃபிய கிராண்ட் லைனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பிடிக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா அந்த போர்ட்டுகஸ் டி ஏசு வந்து வழியில வந்து நின்ட்டானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். ஒரு பக்கம் கப்பலுக்கே வந்துட்டாங்க, எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்திட்டாங்க. வாங்கடா நம்ம கப்பலை புறப்பட வைப்போம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இடத்துக்கு வந்துட்டோம், எதுக்கு நம்ம இங்க இருந்து கிளம்புறோம், உனக்கு ஓகே தானா விவின்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஸ்டாப் பண்ணதே நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்காண்டி தான். நம்ம அதை வாங்கியாச்சு, இனிமேல் அலபஸ்டா நோக்கி போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் வந்து இருமலுன்னு சொல்றா. இருமலான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. சடனா கப்பலை வந்து செட் சேருன்னு சொல்றாங்க. கப்பல் கிளம்ப போது ஷாக் ஆயிட்டு நிக்கிறாங்க. அவங்க ஐசன் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே ஒருத்தன் மிஸ் ஆயிட்டான்டான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா லூஃபி வேற வழியை நோக்கி போய்கிட்டு இருக்கான். திரும்பியும் தொலைஞ்சிட்டான் அவன். நான் மட்டும் தான் இங்க இருக்கனான்னு சொல்லிட்டு வழி மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். மத்தவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. பாட்டுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை தப்பிக்க விட்டதே பெரிய தப்பு தான் போலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா ஏஸ் மேல நின்றுட்டு இருக்கான். டே ஏஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. லூஃபி உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க. வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். ஆனா நீ இன்னும் குழந்தையா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். டே நீ டெவில் ஃப்ரூட் பவர் வச்சிருக்க பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. ஆனா நீ இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா லூஃபி ஏசியை தோக்கடிக்கலான்னு பாக்குறான். 2 பேரும் அங்க நின்று ஆம் போட்டி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ஈக்குவலா நின்றுட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்தாங்க இருக்க தண்ணியே உடஞ்சிருச்சு. பழைய மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பழைய மெமரி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க அவனுக்குள்ள. டேய் லூஃபி நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஏஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் லூஃபியும். சரிடா இந்த கண்ட்ரில நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு லூஃபி கேக்குறான். டேய் ட்ரம் கிங் டெத்ல நான் உனக்கு ஒரு மெசேஜ் விட்டு வந்தேன், அது நீ கேட்கலையான்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன மெசேஜ்னு சொல்லிட்டு முழிக்கிறான் லூஃபி. இப்ப அதை பத்தில ஒரு பிரச்சனையும் தேவையில்ல, நம்ம தான் மீட் பண்ணிட்டோம்ல, அதுவே போதும்னு சொல்றான் அவன். நான் ஒரு சின்ன பிசினஸ் காண்டி இங்க வந்தேன்னு சொல்றான். என்ன பிசினஸ் சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒயிட் பியர்ட் பைரட்டோட ஒரு குரூல உள்ள ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒயிட் பியர்ட் பைரட்டான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். என்னோட கர்வமே இதான் சொல்லிட்டு அவன் முதுகுல இருக்க சிம்பிளை காட்டுறான். லூஃபி நீ வேணா ஒயிட் பியர்ட் பைரட்ல வந்து எங்களோட குரூல வந்து சேர்ந்துக்கிட்டேன், உன்னோட குரூவையும் கூட்டுவான்னு சொல்றான் ஏஸ். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டே ஒயிட் பியர்ட் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பைரட்டா, அவரை கண்டிப்பா நான் கிங் ஆஃப் த பைரட்டா ஆக்கியே தீருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீலாம் ஆக முடியாதுன்னு சொல்றான். அப்படியே அந்த நாள் வரட்டும், நீ என் கூட நின்று சண்டை கூட போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. கண்டிப்பா நான் கிங் ஆஃப் த பைரட் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அண்ணன் தம்பி சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தா மெரன் கப்பலை தான் காட்டுறாங்க. மோக்கர் இங்க இருந்து போயிட்டான். மெரன்ல எல்லாரும் என்ன இங்க கெட்டி வச்சுட்டு போயிட்டானு சொல்லிட்டு அந்த கோட்ல உள்ள ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கான். தப்பிக்க வேண்டிய நேரம் எனக்கு கரெக்டா வந்துருச்சு, நான் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் லவன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நிக்கான். நீங்க என்னோட கோட சொல்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க பெராக் ஒர்க்ஸ்ல தான் வேலை பார்ப்பீங்க நினைக்கிறேன்னு சொல்றான் அவன். என்னோட கெட்ட அவுத்துடுன்னு சொல்லிட்டு இருக்கான். நாங்களும் பெராக் ஒர்க்ஸ்ல ஒரு ஆளு தான்டா. ஏய் மிஸ்டர் லவன் நீ சாதாரண வீக்கான ஆளு தான், நீ எல்லாம் இதுக்கு தகுதியே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அந்த 3 பேரும். என்னோட கெட்ட அவுத்துடுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சடனா கன் எடுத்து நின்றுகிட்டு இருக்கான். நீ மட்டும் இங்க செத்தனா நாங்க 3 பேர்ல ஒருத்தன் வந்து நாங்க ஒரு ஏஜென்ட் ஆயிரோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அவனை போட்டு தள்ள போறோம்னு சொல்லிட்டு சடனா சுட்டு தள்ளிட்டானுங்க. அங்க சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. உடனே ஒருத்தர் ஓடி வரான். டே ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ் இந்த இடத்துல தான் இருக்கான்னு சொல்றான் அவன். ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸா? ஒயிட் பியர்ட் பைரட்ல உள்ள 2nd டிவிஷன் கமாண்டர்லாடா அவன் சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. நம்ம மட்டும் ஏஸ் கதையை முடிச்சோம்னா கண்டிப்பா நம்பர் ஏஜென்ட்ல நம்மளும் உள்ள வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு பக்கம் ஏஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட குரூலாம் எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவனுக்கு ஷிப்பை நோக்கி தான் போயிருப்பானுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. சரிடா போர்ட் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே பைரட் ஷிப் கேப்டனா இருக்க நீ எதுக்குள்ள இதை கூட ஞாபகம் வச்சிருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு
கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏஸ் அதை பத்தி நான் கவலைப்படவே போறதில்லன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். டேய் உன்னோட க்ரூல யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். க்ரூல ஜோரன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து 3 ஸ்வாட்ஸ்மேன் ஷெல் யூஸும் அவன் ஹரகாமிய போட்டு நிப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நேவிகேட்டர் இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு குக்கு. அதுக்கப்புறம் பொய் சொல்றதுக்குன்னே ஒருத்தர் நாங்க வச்சிருக்கோம். அது போக ஒரு மானு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. உன்னோட க்ரூவை கேட்டாலே ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏஸ் ஆமாடா அதுல ஒரு பிரின்சஸ் இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் லூஃபி. இந்த மாதிரி க்ரூவை சேர்த்திருக்க பத்தியா அதான்டா நீன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வரான். ஏஸ் இல்லடா என்னோட கப்பலுக்கு ஒரு மியூசிஷியனும் தேவைப்படுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நில்லுடா ஃபயர் பிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூவே வருது. ஒன்னாலங்கிறதா தப்பிச்சு போக முடியாடா உன் தலை எனக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். தம்பி அப்படியே நிக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபி கப்பலை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. லூஃபி இல்லாம கப்பல் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க லூஃபியை விட்டு போறோமோன்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம கப்பலை ஒளிச்சு வைக்கணும், அதான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்றான் நாமி. நம்ம கப்பலை ஒளிச்சு வச்சுட்டு அடுத்து லூஃபியை தேட போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு பிரச்சனை கொடுக்கதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க அவனுங்க. நம்மளடா கேப்டன் சொல்லிட்டு ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். திரும்பி இங்க லூஃபியை தான் காட்டுறாங்க. டேய் ஃபயர் ஃபிஷ் ஏஸ் உனக்கு இன்னைக்கு ஒரு லக்கி டேடான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் பக்கத்துல நிக்கும் யாருன்னு பாருடா. அவன் தான் முகிவரா லூஃபின்னு சொல்றானுங்க. தலை வந்து 30 மில்லியன் பெரிஸுக்கு பேரு போனதுன்னு சொல்றானுங்க அவனுங்க. ஒரே நேரத்துல நம்மளுக்கு 2 பெரிய தலை கிடைச்சிருக்கடா. 2 தலையும் தூக்கிடுவோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா மதிக்காம போய்கிட்டே இருக்கானுங்க 2 பேரும். ஒழுங்கு மரியாதை நில்லுன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. வேச்சே கேட்காம போறானுங்க. சடனா அட்டாக் பண்ண வராங்க. பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. சடனா ஏஸ் லூஃபிலாம் அடிக்காம வெறும் பிளாக் மட்டும் தான் பண்றானுங்க. டென்ஷன் ஆயிட்டானுங்க. மேல ரப்பர் மாதிரி பாஞ்சு போறானுங்க. டேவ் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போறான்டா. அவன் டெவில் ஃப்ரூட் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சுட்டு தள்ளுறாங்க. சுட்டு தள்ளணும் எல்லா புல்லட்டையும் ரிட்டர்ன்ல விட்டு அடிக்கிறான் லூஃபி. இதுல ஒரு பக்கம் அனல் வேகத்துல ஒரு சோடத்துக்கு வச்சு லூஃபி வெட்ட வரான். ரப்பர்ல துண்டு துண்டா பேருன்னு சொல்லிட்டு வேகமா வரான். இருந்தாலும் பிளாக் பண்ணிட்டு போறான். சடனா கம் பஸ்ஸுக்கும் சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். அடிச்சு அந்த லீடர் பறந்து போயிட்டாங்கிறது. அடிச்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. எல்லாரும் மிரண்டாங்க. யார்டா இவனுங்கன்னு சொல்லிட்டு என்னதான் போனாலும் கண்டிப்பா நாங்க எங்க ஆளை கூட்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவனுங்க. டேய் நீங்க தப்பிச்சுலாம் போக முடியும்னு சொல்லிட்டு அந்த குரூ திரும்பி வராங்க. உன்னை ஏஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பாடம் போகட்டினாலும் புரியவே புரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள லூஃபி சொல்லிட்டு இருக்கான். டே அந்த தான் என் கப்பல் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காய்ஸ் இங்க பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி குதிச்சு போய்கிட்டு இருக்கான். கை கட்டிக்கிட்டே இருக்கான். உன்னை நாமி சொல்றா அவனை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாவா. என்ன நினைச்சானே தெரியல. கையை கம்னு பாஞ்சு வரான். காய்ஸ் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். அடிச்சடியில சாஞ்சியும் டோனி செதறிட்டானுங்க. மன்னிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டென்ஷன் ஆயிட்டா சாஞ்சி எங்கடா போன உன்னை தேடி நேரம் மீனானதாண்டா மிச்சம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. சரி இதெல்லாம் விடுங்க. ஏஸ் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏசா அவனோட பிரதர் தானே. அவன் எங்கடா அவன் பார்த்து திரும்பின்னு சொல்லி கேட்கறானு அவனுங்க. ஏசு தனியா விட்டோட வந்து அங்க பிரச்சனை இருக்கதான்னு சொல்லி கேட்கறாங்க அவங்க. கவலைப்படாதீங்கடா ஏஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அவனை பத்தி கவலைப்பட ஒண்ணு இல்லைன்னு சொல்றான் லூஃபி. எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே ஏஸ் வந்து இப்ப டெவில் ஃப்ரூட் பவர் கூட கிடையாது. ஆனா அந்த சமயத்துல அவனை தோக்கடிச்சது கூட கிடையாது. ஆனா இப்போ டெவில் ஃப்ரூட் பவர் வேற இருக்கு. கண்டிப்பா அவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீனே ஒரு மான்சரு, உங்க அண்ணன் ஒரு பெரிய மான்சரா தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். நான் தொலைஞ்சிட்டேன்டா. ஆனா கண்டிப்பா அடுத்த வாட்டி நான் சண்டை போடல அவனை ஜெயிச்சே தீர்வுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள ஏசு பாஞ்சு வாரான். டேய் லூஃபின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு நிக்கிறான். டேய் ஏஸ் இதான்டா என்னோட குரூன்னு சொல்றான் அவன். என்னோட முட்டாள் தம்பி நீங்க பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏஸ் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லன்னு சொல்லிட்டு தலை தொங்கிருச்சு. அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணுவான். இருந்தாலும் அவனை பாத்துக்கோங்கன்னு சொல்றான். ஏஸ் நீங்க வந்துருக்கீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுங்க. உங்களுக்கு வேணா ஒரு டீ போடுறான்னு சொல்றான் சாஞ்சி. ஆனா இங்க ஒன்னும் அக்கௌண்ட் வைக்கலாம் வரல, எது சாப்பிட வரலன்னு சொல்றான். சடனா பார்த்தா அந்த சீருக்குள்ள அப்படி ஃபயர் வர வைக்காம போய்கிட்டே இருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு கப்பல் வர வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா லூஃபியோட அண்ணன் மாதிரியே தெரியலடா. ஆனா இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான்னு மட்டும் தெரியும் சொல்லிட்டு பேசுறாங்க. ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. உன்னை லூஃபி சொல்றான் என்னோட குருவ பாருடா பாக்கே பயங்கரமா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஏகப்பட்ட கப்பல் வருது. டேய் இது பெராக் ஒர்ஸோட ஆளுகடா. இவனுக்கு தான்டா பில்லியன்ஸ் சொல்றாங்க. பெராக் ஒர்ஸ்னா யாருன்னு காட்டப்பறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே லூஃபிட்ட ஏஸ் கேக்குறான். இவனால நான் பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏசு தனியா இறங்கி போய்கிட்டு இருக்கான். என்னடா இவன் தனியா போறான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நம்மளால ஒரு சின்ன போட்டு தான் வச்சிருக்கான். எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லான பார்த்தே தீரணும். ஏன்னா ஒயிட் பியர்டு பைரட்ல 2nd டிவிஷனோட கமாண்டர்னா இவன் யாருன்னு எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு பாக்குறான். ஃபயர் ஃபிஷ் ஏஸ்னா பயங்கரமான ஆளு. வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். தண்ணிக்குள்ள இறங்கி பாஞ்சுலாம் போய்கிட்டு இருக்காங்க. கப்பலும் அண்டர் கிரவுண்ட்ல வருது. பாஞ்சு வரான். ஃபயர் ஃபிஷ் சொல்லிட்டு ஒரு போர்டு தான் போடுதான். அடிச்சு அடியில 5-6 கப்பல் ஒரே சமயத்துல உடஞ்சிருச்சு. அவனுக்கு லூஃபி மாதிரிலாம் பவுண்டி கிடையாது. அவனுக்கு ஏகப்பட்ட பவுண்டி ஆல்ரெடி இருக்கு. அவன் நெருப்பலே விளையாடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு லூஃபி மிரண்டான். மாசுடா எங்க அண்ணன் சொல்லிட்டு ஒரு ஃபயர் ஃபிஸ்ட் தான் போட்டான். மொத்தவர் கதையும் முடிஞ்சிருச்சு. இங்க ஸ்மோக்கரோ சோகமா இருக்கான். சார் இன்னும் முகிவரா லூஃபி குரு எங்க போனாங்கன்னே தெரியன்னு சொல்லிட்டு இருக்காரு டச்சிக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, விவி வந்து அவன் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். நெஃபட்டோரியா விவி அந்த பிரின்சஸ் முகிவரா கூடயா என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு டச்சிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. பிடிச்சு வச்சிருக்கானோ ஹோஸ்டேஜஸா சொல்லிட்டு டச்சிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியல. அந்த குரூல ஒரு ஆளா மட்டும் தான் தெரியுதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். பைரட் குரூல இவன் என்ன பண்றா, இந்த கண்ட்ரில என்ன நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். ஓடி வாரான். சார் மிஸ்டர் லவனை இவனை கப்பல் வச்சு
கொண்டிருக்கான். அது மாதிரி முகிவர லூஃபி இடத்த வர நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எங்க போவான் எனக்கு தெரியும்டா, அவன் crocodile நோக்கி தான் போறான்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன 7 வார்லாட்ல ஒருத்தன்ல அவனை தேடியுமே எப்படி போவான்னு சொல்லிட்டு டச்சிக்கு முழிக்கா. உனக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்கு 7 வார்லாடையும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொல்றாங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா தானே இருக்காங்க, நீங்க எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா டச்சிக்கு. உனக்கு எப்படி பார்த்தாலுமே பைரட் தான், ஆனா கவர்மெண்ட்டுக்கு ஒபே பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அவமானமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்கும் பைரட் தான் சொல்றான் ஸ்மோக்கர். crocodile எங்க இருந்தாலும் முகிவர லூஃபி கண்டிப்பா அவனை பார்க்க போயே தீருவான், அது மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த சமயத்துல அந்த முகிவர லூஃபி விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஏஸ் வந்து என்ஜாய் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க பார்த்தா அவன் வந்து குரூல சேர கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், மதிக்கவே மாட்டுக்கான். ட்ரிங்க்ஸ் அடிக்கிற நேரத்துல நீ என்ன சொன்னாலும் அவனை கேட்டுக்கிட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். நாமி தலையே சுரிதான். டே ஏஸ் என்னோட குரூல சேரு சூப்பரா இருக்குன்னு சொல்றான். டே ஆல்ரெடி நானே ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் பேரு பிளாக் பியர்டுன்னு சொல்றான். பிளாக் பியர்டா? அவன் ட்ரம் கிங்டத்தை தான் அடிச்சு நொறுக்கிட்டு போனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. இந்த செகண்ட் டிவிஷன் ஒயிட் பியர்டு பைரட்ல வந்து ஒரு ஆளா இருந்தான், அவன் என்னோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்களோட பைரட் ஷிப்ல முதல்லாவே உடச்சு எரிஞ்சவன், அவன் குரூ மெம்பரையே கொண்டுட்டு போயிருக்கான். எங்க ரூல்ல முதல்ல இருக்கிறதே அதான் பெரிய தப்பு, அதை அவன் பண்ணிட்டு தனி ஷிப்ல போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவன் கமாண்டரா நான் வந்து அவனை கொல்ல வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரோ ஊபான்னு ஒரு இடத்துல பாத்துருக்காங்க, அது பிளாக் பியர்டு அங்கதான் நின்றுருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எஸ் யூபாவா? அங்கதான் நாங்களும் போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. ஃபர்ஸ்ட் நம்ம போக வேண்டியது எருமலா, அங்க போயிட்டு தான் ஊபாக்கே போக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அங்கதான் ரெபல் ஆர்மியோட லீடரே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. அடே ஊபாக்கு தான் போக போறீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இப்போ ஜோரோ சாஞ்சி தனி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பிரதர் ஏஸ் வந்தோடனே எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கம்பறாங்க. See you, bye.